Students, shall we start? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சிலபஸ் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிதானே. ஸோ எத்தனை பேர் வந்து சிலபஸை வந்து தனியாக எழுதி வச்சிங்க? எத்தனை பேர் ஒர்க் பண்ணீங்க? இல்லை எத்தனை பேர் அட்லீஸ்ட் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ பண்ணினவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த விஷயத்த நீங்கள் வந்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் கூட. ஜஸ்ட் இப்போ நம்ம ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் அது ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது சிம்பிளிஃபிகேஷன், செகண்ட் டாபிக் என்னது பெர்சன்டேஜ். ஸோ அந்த ஆர்டரில் ஜஸ்ட் இதை மட்டுமாவது நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எழுதி வச்சுட்டு நம்ம டெய்லி ஒவ்வொரு இதுலையும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் நான் வந்து கிளாஸ் கவனிச்சிருக்கேன், ஓகேவா? ஒரு டிக். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கவனிச்சதை நான் வந்து போய் நல்லாவே படிச்சுட்டேன், செகண்ட் டிக். ஓகே, தேர்ட் வந்து என்னது? ஸோ நான் அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை, தேர்ட் டிக், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அது வந்து கிளியர். இனிமே வந்து நான் ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். இப்படி நீங்களாவே உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸா பக்கத்துல போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படி போட்டுட்டு ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், நம்ம என்னெல்லாம் இன்னும் பண்ணணும் அப்படின்ற தெளிவு இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம், எண்ட் ஆஃப் த டேல நம்ம வந்து இதை வந்து சக்ஸஸாகவே நல்லாவே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து மெயின், ஓகே? ஸோ நான் எல்லாருமே சிலபஸ் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? சிம்பிளிஃபிகேஷன், இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிலபஸ் தான் நம்மளோட பெஸ்ட் கைடு, அது நம்ம கையில் இல்லாமல் ஓடவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஓகே? நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து நமக்கு என்ன டாபிக்னா ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம், ஓகே? ஸோ ஃபோர்த் டாபிக் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகே? நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் ஏரியா அண்ட் வால்யூம், ஓகே? டைம் அண்ட் ஒர்க், ஏரியா அண்ட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்ல வந்து நமக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு பெரிய பார்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே? எட்டாவது பார்ட்டாட்டு நமக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங் கீழே வந்து நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பசில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகே? அதுக்கப்புறம் வந்து டயஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் ரீசனிங் கொடுத்துருப்பாங்க, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லையா? ஸோ நம்பர் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஏன் வந்து ஒரே டாபிக்ல எடுத்துட்டு வந்தோம்னா, இதுல இந்த எல்லா டாபிக்லயும் சேர்த்துதான், அதாவது இந்த லாஜிக்கல் ரீசனிங் கீழே வந்து சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல எல்லாம் சேர்த்துதான் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ஓகேவா? எல்லாத்துல இருந்தும் 1 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ நமக்கு அப்போ ஒரு 8 மேஜர் டாபிக்கா பிரிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஆன் ஆவரேஜ் 3 to 4 கொஸ்டின் கேட்கறாங்க. சில டாபிக்ல சப்போஸ் 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா சில டாபிக்ல ஒரு கொஸ்டின் கம்மி பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆவரேஜா 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்துருது, ஓகேவா? ஸோ எந்த டாபிக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றது மாதிரி இங்க எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாவே இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து சில கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகம் போதும். இதுல வந்து 25 out of 25 வாங்குறது ஈஸி, அண்ட் எல்லாருமே 25 out of 25 வாங்கணும், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து ரெடியாக போறோம். ஸோ நான் பார்த்த வரை எல்லாருமே ஈஸியா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, எல்லாருமே அந்த 15 to 18 வரை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 to 10 கொஸ்டினுக்கு தடுமாறா செய்யறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம அந்த இதெல்லாம் இல்லாம நம்மளுடைய எய்ம் வந்து 23+,
25 வாங்கணும். ஸோ எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட 23+ தான். ஓகே, ஸோ நமக்கு 25 கொஸ்டினுக்கு 23 கொஸ்டினும் நம்ம வந்து கரெக்டாக போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எப்படி கிளாஸ் போகணும்னா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து பேசிக். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுக்கு அப்புறமா ஹெச்எஃப் எல்சிஎம் முடிச்சிருவோம். ஓகேவா, செகண்ட் டாபிக்கா வந்து ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக்கா நமக்கு வந்து பெர்சன்டேஜ் முடிச்சிடலாம். ஓகே, பெர்சன்டேஜ் முடிச்சிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் ஏரியா வால்யூம், லாஸ்ட்ல வந்து லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து டெய்லி நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கிளாஸ் நோட்ஸை கிளியரா நீங்க வந்து நோட்ஸா கன்வெர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு புரியுற ஸ்டைல்ல தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ சில விஷயங்கள் வந்து நான் சொல்ற சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கும். சில விஷயங்கள் வந்து நான் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கும். அதெல்லாம் வந்து சைட்ல முக்கியமா நோட் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு எப்படி உங்க நோட்டை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிஎஸ் கிளாஸ், இந்த ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு வந்து இதுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இல்லை. ஏஐ எக்ஸாமுடைய ஜிஎஸ் மட்டுமே இல்லை, எனி எக்ஸாம். ஓகேவா, டிஎன்பிசில நீங்க எழுத போற எந்த எக்ஸாம், ஈவன் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதணும் கூட இந்த 25 இதே சிலபஸ் தான். இந்த 25 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ கிளியரா? ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன புரிஞ்சு, இதுதான் சிலபஸ், நம்ம இப்படிதான் வந்து பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க இப்போ இந்த நாட்கள்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன, ஜஸ்ட் கிளாஸ்ல நடக்கிற அந்த நோட்ஸை மட்டும் கிளியரா நோட் பண்ணி வீட்டில் போயிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சொல்லும் போது இதுல நம்ம வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்களா, யாருக்கா தமிழ்ல சொல்லணுமா? அதாவது இப்போ நம்ம வந்து கொஸ்டின் டிக்டேட் பண்ணும்போது தமிழ்ல சொல்றது அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா? இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் ஓகே தானே? ஸோ இது வந்து மேக்ஸ் ஓரியன்ட் தானே, பேசிக் தான். ஸோ பிரச்சனை இல்லைல்ல. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா சொல்லிடுங்க. எஸ்ஆர்னு சொல்லிருக்கீங்க ஃபார் தமிழ்ல சொல்றதுக்கா? ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுருக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சுருக்குதல். ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்க, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்துடும். ஸோ சுருக்குதல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்து ஞாபகம் வைக்க வேண்டிய மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்றது. ஓகே, போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ பேசிக் ஃபார்முலாஸ்னா என்னன்னா a plus b the whole square, a minus b the whole square, a square minus b the whole square, அப்புறம் வந்து a plus b the whole cube, இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சில ஃபார்முலாஸ் இது எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். இதை நம்ம வந்து ஞாபகம் வைக்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இதுல இன்னொரு விஷயம், ஆக்சுவலி நம்பர் சீரியஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லாஸ்ட் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் சீரியஸையும் நம்ம வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன்லயே பார்த்து முடிக்க போறோம். ஓகேவா, ஏபி சீரியஸ், ஜிபி சீரியஸ் சொல்லுவோம், அப்படிதானே? AP and GP series. ஓகேவா, arithmetic progression and geometric progression. ஓகேவா, இது என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது மட்டும் நம்ம வந்து இந்த மூணு விஷயங்களும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல எப்படி நம்ம சம் கேட்டாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு ஈஸியா போயிடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னால சில நம்பர் சிஸ்டத்துல சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்னா என்னங்க? ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ தமிழ்ல சொல்ல போனா முழு எண்கள். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 1, 2, ஸோ இப்படியே ஆரம்பிக்கிறோம். இதை வந்து நமக்கு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்றது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு எங்க இருக்குன்னா, ஸோ நார்மலா நம்ம வந்து நம்பர் சொல்லும் போது நேச்சுரலாவே நம்ம நம்பர் சொல்லும் போது 1, 2, 3 தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ 1, 2, 3ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஹோல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்குது, ஏதோ ஒண்ணு இன்கம்ப்ளீட்டா இருக்குது. ஸோ அந்த 0வும் சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து அது ஒரு முழுமை பெறும், அப்படிதானே? ஸோ அப்படின்ற போது அந்த 0வை சேர்த்துக்கிறோம், அது வந்து ஹோல் நம்பர். ஸோ தமிழ்ல சொல்ல போனா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸ்.
ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மைனஸ் டூ மைனஸ், ஸோ -2 -1 0 1 2 3. ஸோ -2 மைனஸ், அதாவது இன்னும் ஈஸியா சொல்ல போனா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்டிஜர்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல சொல்ல போனா முழுக்கள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹோல் நம்பர்ஸ்ன்றது முழு எண்கள்னு சொல்லுவாங்க, இதை வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னங்க? இப்போ 2 வந்து ரேஷனல் நம்பர்ஸா இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ 2ன்றது ரேஷனல் நம்பரா இல்லையா? ஸோ 2 இஸ் a ரேஷனல் நம்பர். ஸோ 2 வந்து 2/1 எழுதலாம், நமக்கு வந்து கரெக்ட் தான், அப்படிதானே? ஸோ 3/2 ரேஷனல் நம்பர்ஸ், அப்படிதானே? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10/4 நமக்கு வந்து பாயிண்ட்ல வரும், அப்படிதானே? ஸோ இது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதே சேம் இது வந்து இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இரேஷனல் நம்பர் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து √3/2, √2. ஸோ இது எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதே தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படிதானே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் √2 வந்து நம்ம வந்து என் பண்ணவே முடியாது, அப்படிதானே? ஸோ அதே மாதிரி வந்து √2/3 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சால்வ் பண்ணி முடிக்கவே முடியாது. ஸோ என்ன வேல்யூனாலும் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கலாம், அப்படிதானே? ஸோ இது எல்லாமே தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா, இதே இதில் இமேஜினரி நம்பர் சொல்லுவோம். ஸோ வந்து ரூட்டுக்குள்ள -1 வருது, என்னது வரும்? ஸோ அதுக்கு வந்து இமேஜினரி நம்பர்ஸ், கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது நமக்கு ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், ஈவன் நம்பர்லாம் நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சது. அதுல முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்? என்ன வரும்? 2, அப்படிதானே? ஸோ 2ல இருந்து ஆரம்பிச்சு 3 5 7. ஸோ பிரைம் நம்பர்னா என்ன? அந்த நம்பர் 1ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா சேம் நம்பர் அதே நம்பரால வந்து டிவைட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ தமிழ்ல வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து பிரிக்க முடியாது, பகா பிரிக்க முடியாது அதுக்கு மேல. ஓகேவா? ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றது. ஒன்லே 1ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா சேம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து 3 இல்லைன்னா 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 7 இல்லைன்னா 3ஆல மட்டும், சாரி 7 இல்லைன்னா 1, இந்த 2 நம்பரால மட்டும் தான் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். சேம் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 7க்கு அப்புறம் 9 வரும் இல்லையா? சாரி 9 வராது, 11 வரும். ஸோ 9 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆல 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், சேம் டைம் 9ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ 11 13, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு அடிக்கடி இன்னொரு கான்செப்ட் வந்து கொஸ்டின் பேப்பர்ல சுத்திட்டே இருக்கும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா இதை? ஸோ கூடவே நோட் பண்ணிட்டு நம்புறேன். நோட் பண்ணலன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கோ பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ல வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா, ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்க, ரெண்டு நம்பருக்கும் ஹெச்எஃப் வந்து 1 வரணும், அதான் வந்து கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3,4. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா 3,4 இஸ் என்ன நம்பர்? கோ பிரைம் நம்பர். ஏன் அது வந்து கோ பிரைம் நம்பர்? அதோட ஹெச்எஃப் வந்து 1ஆ தான் இருக்கும். ஸோ ஹெச்எஃப் அப்படின்றது 3,4 போடுவோம். ஸோ ரெண்டுக்கும் காமனா டிவைட் ஆகக்கூடியது 1 மட்டும் தான் இருக்கு, அப்படிதானே? ஸோ வேற எதுவுமே காமனா டிவைட் ஆகக்கூடியது அங்க இல்ல. ஸோ அப்போ நமக்கு வந்து இதோட கோ பிரைம் நம்பர் வந்து, ஸோ இதோடைய ஹெச்எஃப் வந்து 1 அப்படின்னு இருக்கும்போது அதுதான் கோ பிரைம் நம்பர். ஸோ நீங்க எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதோட கோ பிரைம் நம்பர்ன்றது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல பக்கத்திலேயே நோட் பண்ணிச்சுக்கோங்க co-prime numbers என்னன்னு சொல்லிட்டு. If the HCF of two real numbers is 1, okay, then it is a co-prime number. ஓகே, ஸோ இதான் வந்து கோப்ரைம் நம்பர். எக்ஸாம்பிள் வந்து 3,4 இருக்கலாம், 5,6 இருக்கலாம், 7,8 இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவால மட்டும் தான், அந்த 1ஆல மட்டும் தான்
டிவைட் ஆகும். அதாவது அதோடைய அந்த 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய. ஸோ சில இடத்துல வந்து எல்லா இன்டிஜர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இன்டிஜர்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் ரியல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்காக மட்டும்தான் ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் விஷயம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சொன்ன மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முக்கியமான ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு எப்படி வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, எப்படி கியூப் கண்டுபிடிக்கிறது, எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷனே இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் வந்துருன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரேரா தான் வருது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சில ஷார்ட்கட். ஸோ அந்த ஷார்ட்கட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ்ன்ற தமிழ்ல வர்க்கம் சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 100 அப்படிதானே. அதுக்கப்புறம் 11 ஸ்கொயர் 121. ஸோ இதெல்லாம் தேவையான நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 16 ஸ்கொயர் வரை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஓகே. நமக்கு வந்து இங்க ஒரு டைமிங் வந்து பெரிய ஒரு பிளே பண்ணாது. ஓகே, உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்கன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இங்க என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு வந்து டைம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 நிமிஷம் வரை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணணும், 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ பை பிராக்டிஸ் வந்து நீங்க ஒரு டைம்ல 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ற அளவுக்கு வந்துருவீங்க. ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இதான் ஆன்சர்ன்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துருவீங்க. ஸோ நமக்கு ஒரு கொஸ்டின் 30 செகண்ட்ஸும் மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு 25 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிக்கிறது மிஞ்சி போனா 30 நிமிஷம் மேல ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃப்ரீயாவே பண்ணலாம். ஸோ டைம் ஒரு விஷயம் இல்லைனால நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் இதுக்கப்புறம் 2 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ 2 டிஜிட் நம்பர்ஸா இருக்கும்போது ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 24. ஓகே, ஸோ இது என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றதுக்காக. ஸோ இது வந்து என்னன்னா இந்த 24 ஸ்கொயர் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 24 ஸ்கொயர் நான் கண்டுபிடிக்கும் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுட்டு a plus b the whole square உடைய ஃபார்முலா எழுதுறேன். ஸோ என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர். ஓகேவா? a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் எழுதுறேன். ஸோ இப்போ வந்து b ஓட ஸ்கொயர் என்ன? 4 இல்லை, சாரி 4 ஸ்கொயர் அப்படிதானே. ஸோ வந்து 16. ஸோ 16ல இந்த 6 மட்டும் இங்க வச்சுட்டு 1 வந்து நெக்ஸ்ட் டைம் கூட நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போதைக்கு இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 into a into b. 2 into 2 என்ன வரும்? 4. 4 into 4 16 வரும், அப்படிதானே. ஸோ 16 இருக்குது. இங்க ஒரு என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ 16 plus 1 17 வருது, அப்படிதானே. ஸோ இங்க 16 இருக்குது, இங்க ஒரு 1 நமக்கு வந்து லாஸ்ட் டைம் மட்டும் தான் எழுத போறோம், அப்படிதானே. ஸோ இங்க இருந்து நமக்கு இந்த 1 இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? 17 வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ a இருக்குது, ஏயோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படிதானே. ஸோ அப்போ இங்க வந்து என்ன வருது? 4 வருது. நமக்கு வழக்கம் போல இங்க வந்து லாஸ்ட் டைம் மட்டும் தான் எழுதுவோம், மீதி இருக்க டைமை இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த பிளஸ் 1, 4 plus 1 இங்க என்ன வரும்? 5 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க எந்தெந்த டைம்லாம் நம்ம வந்து எடுத்து எழுத போறோம்? இந்த 5, இந்த 7, இந்த 6. ஓகேவா? அப்போ 5, 7, 6 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இது ஸ்டார்டிங்ல பார்க்க ஏதோ பெருசா ஒன்று பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இந்த ஃபார்முலால இந்த ஃபார்மேட்ல நீங்க திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க பென் பேப்பர் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஸோ 32 ஸ்கொயரா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் என்ன போடு. ஸோ மீதி இது வருது. அப்போ 2 into 3 into 2. ஓகேவா? ஸோ அது என்ன வருது? 2 into 2 4, 4 into 3 4 into 3 12 வருது. ஸோ அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 1 மீதி இருக்குது.
இல்ல 32ல எதுவுமே மீதி இல்ல. அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வரும், 2 மட்டும் தான் வரும். ஸோ 24 லாஸ்ட்ல வந்து 3 இருக்குது. ஸோ 3 ஓட ஸ்கொயர் 9, 9 பிளஸ் 1. ஸோ இப்படி மைண்ட்லேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு சின்ன கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ ஸ்கொயர்ஸ்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 1 to 100 வர ஸ்கொயர்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 24 ஸ்கொயர் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு என்ன பண்ணணும்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஒன்று சால்வ் பண்ணுங்க. 48 ஸ்கொயர் என்ன வரும்? நோட் பண்ணலாம்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஸோ 48 ஸ்கொயர், செகண்ட் கொஸ்டின். 48 ஸ்கொயர் என்ன? ஸோ இது சேம் மெத்தட்ல சால்வ் பண்ணி போலாங்க. ஓகேவா? ஸோ இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் இதே மாதிரி சால்வ் பண்ணும்போது நீங்க வந்து பென் பேப்பர் இல்லாம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்க. ஓகே. ஓகே. என்ன வந்துச்சு? 2304. ஓகேவா? எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ புரிஞ்சா எல்லாருக்கும் வந்துச்சா? இதுக்கு 2304ன்றது. ஸோ என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் அதை தான் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கும் போது ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர்.
ஸோ லாஸ்ட்ல இருந்தே ஃபில் பண்ண போறோம். ஸோ பி ஸ்கொயர் என்ன 64 அப்படி தானே. ஸோ 64 அப்படின்ற போது இதுல நம்ம 4 மட்டும் வச்சுப்போம். இந்த 6 வந்து இங்க ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து 2 into 4 into 8 2 into 4 8 8 into 8 64 அகைன் அப்படி தானே. ஸோ அகைன் நம்ம 64 வருது. ஸோ இங்க ஒரு 6 வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படிதானே. அப்போ 70 வருது. ஓகேவா. 70ல 0 மட்டும் வச்சிருக்கோம். அகைன் 7. ஸோ லாஸ்ட்ல வந்து 4 ஸ்கொயர் இருக்குது. 4 ஸ்கொயர் என்ன 16. ஸோ 16 பிளஸ் இந்த 7 நம்ம வந்து இது கூட போய் ஆட் பண்ணிக்க போறோம் அப்படிதானே. ஸோ இதுல வந்து 7 ஆட் பண்ணா ஸோ 23. அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ 23 ஒரு 0 அப்புறம் ஒரு 4. ஸோ 2304. ஓகேவா. ஸோ இது வந்து மைண்ட்லே பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. ஸோ இன்னொரு இதை வந்து ஈஸியா இல்லை சார் பென் பேப்பர் பண்ணி நான் வந்து ஃபாஸ்டா பண்ணணும் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த 48 ஸ்கொயரே பண்றேன். ஸோ இந்த 48 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 48 வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் 8ஓட ஸ்கொயர் என்ன 64 அப்படிதானே. 4ஓட ஸ்கொயர் என்ன 16 வரும் அப்படிதானே. நெக்ஸ்ட் இதை வந்து 2 into 4 into 8 பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ 2 into 4 into 8 என்ன வரும். ஸோ 2 into 4 8 8 into 8 64 அப்படிதானே. ஸோ 64 இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அப்போ 4 0 அப்போ இங்க மீதி 1 இருக்குது. ஸோ 26 23. ஓகே ஜஸ்ட் இதான். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க எழுதி பார்க்க வேணாம். ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஏதோ பெருசா பண்றது மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க பழக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ புரிஞ்ச அந்த இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த 64 வந்து 8ஓட ஸ்கொயர். இந்த 16 வந்து 4ஓட ஸ்கொயர். ஸோ இந்த 64 அப்படின்ற விஷயத்த நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த 64 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 into 4 into 8. ஸோ அந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகே புரிஞ்சா. எனி டவுட். ஓகே. ஸோ இன்னொரு சம் மட்டும் பண்ணலாம். 87 ஸ்கொயர் ஃபாஸ்டா பண்ணுங்க பார்க்கலாம். 30 செகண்ட்ஸ் டைம். 87 ஸ்கொயர். ஸோ தேர்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜ் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா நான் சொல்லியிருந்த மெத்தட்ல வந்து நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. நிஷா கே. எஸ் மேம். என்ன டவுட். மைக் வந்து ஆன்ல இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேட்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஸோ 7569 அப்படிதானே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லையா. ஏன் டவுட் இருக்கா இதுல. இல்ல. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்க வந்து 10 ஸ்கொயர் வேற நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அது வேற வழி இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியானதும் கூட அப்படிதானே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டபுள் டிஜிட்ல வர எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றது இந்த ஒரே மெத்தட் தான். ஓகேவா. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி இந்த மெத்தட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்றது மாதிரி வந்துடும். ஏன்னா நீங்க மைண்ட்லேயே லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்ணிட்டே வர போறீங்க அவ்வளவுதான். செகண்ட் சொல்லி இந்த மெத்தட் இல்லை சார் எனக்கு வந்து நான் ஜஸ்ட் பென் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மெத்தட்ல நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ எப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து மைண்ட நிறைய விஷயத்த பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மேக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்காக ஒரு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபைவ்ல முடிகிற சில நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த நம்பர்ஸோடைய ஸ்கொயர்ஸ் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 கரெக்டா. 15 ஸ்கொயர் என்ன வரும் 225. 25 ஸ்கொயர் என்ன வரும் 625 கரெக்டா. 35 ஸ்கொயர் என்ன வரும் 1225 வரும். ஓகேவா. ஸோ நான் எப்படி பார்த்தோன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 5 பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் 15 பண்ணிருக்கோம். அதுல பார்க்கும்போது ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சிம்பிளான ஒரே விஷயம்
இது லாஸ்ட்ல ஃபைவ்ல முடிகிற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 45 ஸ்கொயரை பண்றேன். ஓகே, 45 ஸ்கொயர் பண்றேன். ஸோ 45 ஸ்கொயர் சீக்கிரம் என்னன்னு இருக்கும்போது லாஸ்ட்ல ஃபைவ்ல முடியுது. அப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா 25 போட்டுறேன் கீழே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4 இருக்குது அப்படின்னா, ஸோ 4ஓட நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இங்க 4 இருக்குது, 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன 5. அப்போ இந்த இடத்துல என்ன போடுறேன்னா 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5 ரெண்டே மல்டிப்ளை பண்ணி இங்க போடுறேன். ஸோ என்ன வரும் நமக்கு 20 வரும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து நமக்கு ஆன்சர் 20, 25. ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்ல 5ல முடியுது, 5 ஸ்கொயர் 25 அப்படிதானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்குது, 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2. அப்போ 1 into 2 2 அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 இந்த 2ன்றது 1 into 2. ஓகேவா? புரிஞ்சா? அதே மாதிரி இங்க பாருங்க, லாஸ்ட்ல 5ல முடியுது. ஸோ 5ல முடிஞ்சா 25 போட்டேன். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3. அப்போ 6ன்றது வேற ஒன்றும் இல்லை, 2 into 3. ஓகேவா? அந்த இருக்கிற நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு அப்போ 55 ஸ்கொயர் என்ன வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்களே 55 ஸ்கொயர்ல இருந்து அப் டு 125 ஸ்கொயர் வர ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் வந்து 25, 15 ஸ்கொயர் 225. நோட் பண்ணிட்டு பக்கத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஏன் நம்ம ஏன் வந்து 25 போட்டோம், ஏன் 6 போட்டோம், 35 ஸ்கொயர் போடும்போது அந்த இடத்துல ஏன் 12 போட்டோம், ஏன் 25 போட்டோம் அப்படின்ற நீங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது ஏன்னா சம்மந்தம் இல்லாம ஏதோ பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ கூட சேர்ந்து சால்வ் பண்றீங்களா? ஸோ நமக்கு என்ன பார்த்தோம், 55 ஸ்கொயர் என்ன வரும், 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6 இல்லையா? ஸோ 5 into 6 30. ஸோ 5ல முடியுது 30, 25. அப்போ நமக்கு 65 ஸ்கொயர் என்ன வரும், 65 ஸ்கொயர்ன்றது நமக்கு 6ஓடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன 7. அப்போ 6 into 7 42, 25. கரெக்டா? அப்போ 75 ஸ்கொயர் என்ன வரும், 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 8. ஸோ அப்போ 7 into 8 56, 25. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் 85 ஸ்கொயர். 85 ஸ்கொயர் என்ன வரும், 8ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 9. ஸோ 7, 2, 25. கரெக்டா? நெக்ஸ்ட் 95 ஸ்கொயர். ஸோ 95 ஸ்கொயர் என்ன வரும், 9ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 10. ஸோ அப்போ 90, 25. கரெக்டா? ஸோ 105 ஸ்கொயர். 105 ஸ்கொயர் என்ன, 10ஓட நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 5 வந்து 25 தான், 10ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 11. ஸோ 10 into 11 110. கரெக்டா? ஸோ 115 ஸ்கொயர். 115 ஸ்கொயர் என்ன, 5னா 25, 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் 11 into 12. கரெக்டா? ஸோ 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும், 11 into 12. ஸோ 11 into 12 நமக்கு என்ன வரும், 132 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் 1225. ஸோ 1225 சாரி 125 ஸ்கொயர். 125 ஸ்கொயர் என்ன வந்துச்சு, 15625. கரெக்டா? ஸோ இந்த 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 into 11 இருக்குன்னா ஸோ என்னதான் வரும், 12 வரும், 12 வரும் போட்டு 132 போட்டிருப்பீங்க அப்படிதானே. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் 2 இருக்கா அப்படி போட்டுருங்க. அப்புறம் ஸோ என்ன சொல்றேன்னா, இந்த 12 வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் வந்து 12 2 இருக்குது அப்படியே பிளேஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 1 3, அப்புறம் லாஸ்ட்ல இருக்க நம்பர் 1. ஓகேவா? ஸோ இது எந்த நம்பருக்கு பண்ணாலும் பொருந்தும். 4, 5, 3 into 11னா
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் நம்பர் 3, நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 8, நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க 9, லாஸ்ட் 4. ஓகேவா? ஸோ 4 9 8 3 வரும். ஸோ அதுதான் நம்ம அங்கே வந்து 11 25 ஸ்கொயர் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில ஷார்ட்கட் சொல்லும் போது பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுல? இது 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணன்றது ஏக்கா டவுட் இருக்கா? 11ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அந்த விஷயத்துல யாருக்கா டவுட் இருந்தா மட்டும் ஜஸ்ட் சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அப்போ வந்து லாஸ்ட்ல 5ல முடியிற நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்படிதானே? எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ ஸ்கொயர் பார்த்துட்டோம், லாஸ்ட்ல 5ல முடியிற நம்பர் ஸ்கொயர் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் பார்க்க முன்னால வர்க்க மூலம், தமிழ்ல சொல்ல போனா வர்க்க மூலம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்பரே எடுத்துக்கலாம். ஸோ 24 ஸ்கொயர் என்ன 576 வந்துச்சு. அப்படிதானே? ஸோ நான் அந்த 576 உடைய ஸ்கொயர் ரூட்டே நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கு? என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல 6ல முடியுது இல்லையா? அப்போ லாஸ்ட்ல 6ல முடியுது அப்படின்னா எந்தெந்த வேல்யூலாம் 6ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து 6ல முடியுது, 6ல முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர் 4ல முடியலாம், இல்லை வந்து 6ல முடியலாம். கரெக்டா? அதாவது வர்க்க மூலம், அதாவது ரூட் 16 அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்கும்? 4ஆ வரும். ரூட் 36 அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். கரெக்டா? அதாவது அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். பாருங்க, ஒரு நம்பர் வந்து 1ல முடியுது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1ல முடியுதுன்னா அதோடைய வர்க்க மூலம் வந்து 1ஆ இருக்கலாம், இல்ல 9ஆ இருக்கலாம். கரெக்டா? அப்படிதானே? ஸோ இங்கேயும் வந்து 1ல முடியுது. ஸோ அப்போ அந்த நம்பர் 1லே 1ஆ இருக்கும், இல்லைன்னா 9ஆ இருக்கும். ஒரு நம்பர் வந்து 4ல முடியுது, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 4ல முடியுது. ஸோ 4ல முடியும் போது அந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து 4ல முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து ஒன்லே 2ஆ இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம்? 8ஆ இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அதே மாதிரி ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து 9ல முடியுது அப்படின்னா இங்க 2 நம்பர் என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? ஒன்லே அந்த நம்பர் வந்து 3ஆ இருக்கலாம், இல்ல 7ஆ இருக்கலாம். கரெக்டா? புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் நமக்கு 6ல முடியுது. ஸோ இதே நீங்க வந்து சைடில் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது எண்ட் வித் 1. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஜஸ்ட் அப்படி மனப்பாடம் ஞாபகம் சொல்லுவாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம். 1ல முடியுதுன்னா அந்த நம்பர் வந்து 1லே 1ஆ இருக்கும், இல்லை வந்து 9ஆ இருக்கும். அதாவது 1ஆ இருக்கும், இல்லை 81ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ இது வந்து 1, இது வந்து 81. ஸோ எண்ட் வித் 1. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 4ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லே அந்த நம்பர் வந்து 2ஆ இருக்கும், இல்லை 8ஆ இருக்கும். அதாவது 2னா நமக்கு வந்து 4ஆ இருக்கும், இல்லை 64ஆ இருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பர் 4ல முடியுது. கரெக்டா? அதே மாதிரி 9ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன்ல வந்து 3ஆ இருக்கும், இல்லை 7ஆ இருக்கும். அதாவது இது வந்து 9, இது வந்து 49. கரெக்டா? ஸோ 9ல முடியுது. அதே மாதிரி 6ல முடியுதுன்னா அந்த நம்பர் ஒன்ல வந்து 4ஆ இருக்கும். அப்படின்னா 4 4 16, 4 ஸ்கொயர் 16, இல்லைன்னா அந்த நம்பர் வந்து 6ஆ இருக்கும், 36ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ அப்படின்னா நமக்கு வந்து 6ல முடியும். ஓகே, ஸோ இது தவிர நமக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்ல 6ல முடியுது. கரெக்டா? அப்போ 6ல முடியுதுன்னா நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? 6ல முடியுதுன்னா அந்த நம்பர் ஒன்லேயே வந்து 4ஆ இருக்கணும், இல்லைன்னா 6ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த நம்பர் ஒன்லேயே 4ஆ, அந்த நம்பர் 4ல முடிகிற நம்பரா இருக்கணும், இல்லை 6ல முடியும். ஸோ எனக்கு 4ஆ 6ஆன்னு தெரியாது, நான் 4ம் எடுத்துக்கிறேன், 6ம் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குதோ, ஸோ அப்போ நம்பர் 6ல முடியுதுன்னா ஒன்லேயே 4ஆ இருக்கலாம், இல்லை 6ஆ இருக்கலாம். அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆன்சரோட நம்பர் வந்து 4ல முடியலாம், இல்லை 6ல முடியலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் விட்டுறேன், விட்டுட்டு மீதி இருக்கிறத பாக்குறேன். ஸோ ஸ்கொயர் ரூட்னாலே 2 அப்படிதானே? ஸோ அப்படின்னா லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் பாக்குறேன், 5. இந்த 5க்கு முன்னால இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, 5க்கு முன்னால இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 4. 4னா 2. கரெக்டா? அதாவது 5க்கு முன்னால இருக்கக்கூடிய, ஸோ 5 வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4. ஸோ 4னா 2. அப்போ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த நம்பர் வந்து எனக்கு
24 தான் இருக்க முடியும். சாரி, ஒன்னு 24 இருக்கலாம், இல்ல வந்து 26 இருக்கலாம். ஓகே, இதை வந்து செகண்ட் ஸ்டெப்ல எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து 24 இருக்கலாம், இல்ல 26 இருக்கலாம். ஏன்? இது வந்து 5க்கு முன்னால முடியுது. ஸோ 5க்கு முன்னால முடியுதுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4. ஸோ 4னா நமக்கு வந்து 2 இருக்கலாம், சாரி 2 மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னா. அப்போ நமக்கு 24 இருக்கலாம், இல்ல 25 இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து 25 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? சாரி, 25 ஸ்கொயர் என்ன? 625 அப்படிதானே? ஸோ இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு நம்பர் எடுக்கிறேன். நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில 25 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், 1ல முடியுது 9ல முடியுது அப்படின்னா நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம வந்து 25 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அதாவது 5ல முடிகிற நம்பரோட ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ 25 ஸ்கொயர் என்ன? எனக்கு 625. ஸோ இந்த கொஸ்டின்ல அதாவது எனக்கு 25 ஸ்கொயரே 625 தான் வருது. ஆனா இதை விட இந்த வேல்யூ என்ன ஆகுது? சின்னதா இருக்கா பெருசாக பார்க்கணும். ஸோ சின்னதா இருக்க பட்சத்துல 24 தான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? 24 எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சா என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல என்ன நம்பர்ல முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 6ல முடியுதா நமக்கு வந்து 2 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் பார்க்குறோம். அந்த நம்பர் வந்து 5 இருக்குது. ஸோ 5க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு 4 வருது. ஸோ 4னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து 4 வெளியெடுக்கும் போது 2 வரும். அப்போ எனக்கு 24 இருக்கலாம், இல்லை 26 இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? எனக்கு 24 26 தெரியணும். அதுக்கு என்ன பண்றேன்னா, அதுக்கு சென்டர்ல இருக்க ஒரு நம்பர் 25, அதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நமக்கு வந்து ஈஸியா தெரியும். என்ன தெரியும் நமக்கு? 25னா நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இப்பதான் பார்த்தோம். ஸோ அப்போ 625 அப்படின்றது தெரியும். ஸோ நான் டைரக்டா வந்து அப்போ 625 விட கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூ வந்து கம்மியா இருக்குது. அப்போ 25 விட கம்மியான வேல்யூ தான் எனக்கு ஆன்சரா வரும். 24 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். புரிஞ்சா? நோட் பண்ணிக்கலாமா? ஸ்கொயர் ரூட்னு போட்டு இதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப், ஸோ இது வந்து தேர்டு, ஃபோர்த்தில் வந்து ஆன்சர் கொண்டு வரீங்க. ஸோ சப்போஸ் வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூ 625 பெரிய வேல்யூ இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? 26 வந்து நம்ம ஆன்சரா எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் ஃபாஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியா புரிய மாதிரி இருந்தா கூட நீங்க இதுக்கப்புறம் எப்போ எடுத்து பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து கண்டினியூவா ரிவைஸ் பண்ணணும். ஸோ பண்ணாம நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னன்றே தெரியாது. ஸோ வந்து தெளிவாகவே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஒன்று சால்வ் பண்ணலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3364. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வேணா எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3364. ஸோ 3364 3364 வர்க்க மூலம் காண்க. ஓகே, ஃபாஸ்டா பண்ணலாம் பாருங்க. 36 டைம். 58. வெரி குட். எல்லாருமே சொல்லணும். 20 ஆன்சர் வந்துருக்கணும் இப்போ எனக்கு. ஸோ புரியலைன்னா ப்ளீஸ் அப்போவே கேட்டுருங்க. நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் 1 மினிட் டைம் தரேன், திங்க் பண்ணி உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? அவசரம் இல்லை. ஸோ நீங்கள் படிக்கிறத தெளிவாக கிளியராக படிக்கணும்.
என்ன பண்ணலாம், என்ன பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஃபாஸ்டா பண்ணிடலாம்ல. நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் வந்து ஈஸியானதான். லாஸ்ட்ல 4ல முடியுது அப்படிதானே. ஸோ 4ல முடியுதுன்னா நமக்கு வந்து 2 பாசிபிள் இருக்கலாம் அப்படிதானே. என்ன பாசிபிள், ஒன்று வந்து 2 ஸ்கொயர் வந்து 4, இன்னொன்னா 8 ஸ்கொயர் வந்து 64. அப்போ லாஸ்ட்ல 4ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ல அந்த நம்பர் 2வா இருக்கலாம், இல்லை 8ல முடியறதா இருக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், 2,8ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் முடிக்கிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட்னா 2. அப்போ லாஸ்ட்ல இருக்க 2 நம்பரை மட்டும் நான் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் பாக்குறேன். மீதி இருக்க நம்பர் வந்து 33. 33க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பாக்குறேன். ஓகேவா. ஸோ 36க்கு முன்னால என்ன இருக்குது, 25. அப்போ 5 அப்படிதானே. ஸோ இப்போ எனக்கு வந்து 52வா இருக்கலாம். ஓகே. ஸோ 33க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நமக்கு 25 தான். ஓகே. அப்போ எனக்கு 52வா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம், 58ஆ இருக்கலாம். எனக்கு 52வா 58 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சென்டர்ல ஒரு நம்பர் 55 ஸ்கொயர் இருக்குது. 55 ஸ்கொயர் நான் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன். என்னன்னா 30, 25 சொல்லிடுவேன் அப்படிதானே. ஸோ அதாவது 55 ஸ்கொயரே எனக்கு 30, 25. ஆனா இங்க வந்து என்ன இருக்குது, எனக்கு அதை விட பெரிய வேல்யூ இருக்குது, 33, 64 இருக்குது. ஸோ இங்க வந்து பெரிய வேல்யூ இருக்கிறதுனால அப்போ 55 விட பெரிய வேல்யூ தான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். ஸோ 58 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? புரிஞ்சு இல்லையா என்ன பண்ணுங்க சொல்லிட்டு. எனி டவுட்? ஸோ டவுட் இருந்தால் ஜஸ்ட் டவுட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க ஈஸி தான். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கியூப் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ கியூப் பார்க்கலாமா, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ டவுட் இல்லைல்ல. நெக்ஸ்ட் வந்து கியூப் அண்ட் கியூப் ரூட் சேம் இதில் பார்த்துடலாம். கியூப் ரூட். ஓகே. ஸோ கியூப் ஃபர்ஸ்ட் வந்து 1 கியூப் என்ன, 1. 2 கியூப், 2 கியூப்னா 2 into 2 into 2 அப்படிதானே. ஸோ 8. 3 கியூப் என்ன, 3 into 3 into 3, 27. 4 கியூப் 64. 5 கியூப் 125. 6 கியூப் என்ன வரும், 216. 7 கியூப் 343. 8 கியூப் 512. 9 கியூப் 729. கரெக்டா, 81 729. எஸ். 10 கியூப் என்ன வரும், 10,000. ஓகே தானே. ஸோ நம்ம கேட்கறது மேக்ஸிமம் இதில் தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் வந்து டபுள் 2 டிஜிட் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. 2 டிஜிட் நம்பர்லாம் ஷார்ட்கட்டு பெருசாக தான் போகும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து தேவையும் இல்லை. ஸோ டிஎன்பிசி பொறுத்தவரை அதுக்கு மேலே நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ கியூப் கேட்கறதே ரேர் தான், கேட்டாலும் இதுக்குள்ள தான் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன மேக்ஸிமம் கேட்பாங்கன்னா இதெல்லாம் ஈஸி, பாயிண்ட்ல கேட்பாங்க. ஓகே. ஸோ பாயிண்ட்ல கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்திருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கியூப் ரூட் நம்ம பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். 4096 அப்படின்ற ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 4096 கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா இங்க வந்து எல்லாமே சிங்கிள் தான் அப்படிதானே. ஸோ லாஸ்ட்ல 6ல முடியுது அப்போ அப்படின்னா இங்க என்ன நம்பர் தான் இருக்க முடியும், லாஸ்ட்ல 6ல முடியுதுன்னா 6 மட்டும் தான் இருக்க முடியும் அப்படிதானே. ஸோ அப்போ லாஸ்ட்ல 6ல முடியுது. அப்போ நமக்கு இதுல ஒரே வேல்யூ தான். நமக்கு வந்து ஸ்கொயர்ல பார்த்தோம்னா 2 வேல்யூ வரும். லாஸ்ட்ல 6ல முடியுதுன்னா 4 ஸ்கொயர் 16 வரும், 6 ஸ்கொயர் வந்து 36 வரும். அப்போ 2 வேல்யூ வருது, 4,6 வருது. ஆனா இங்க அந்த பிரச்சனையே இல்லை, இங்க ஒரே வேல்யூ தான். கரெக்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இது வந்து என்ன கியூப். ஸோ நமக்கு ஸ்கொயர் எப்படி லாஸ்ட்ல 2 நம்பரை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் பார்த்தோமோ இங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட்ல இருக்க கியூப்னால 3 நம்பரை விட்டுட்டு மீதி எனக்கு சொல்லி பார்க்குறோம் 4. 4க்கு முன்னால இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ என்ன 4க்கு முன்னால் நமக்கு என்ன இருக்குது, 4 வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா 1க்கும் 8 கடையில வருது. ஸோ 4க்கு முன்னால 1 தான் இருக்கு அப்படின்னா ஸோ 1 தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ 16 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா. ஸோ இதுல கியூப் ரூட் கேட்டா ரொம்பவே ஈஸி தான். 16 is the answer. So note பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிட்டு நீங்க ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. So क्वेश्चन என்னன்னா find the cube root of, இப்போ தமிழ்ல சொல்ல போனா இது வந்து கணம் அப்படி சொல்லுவாங்க, இது வந்து கன மூலம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. கணம்
கனமூலம். அது வர்க்கம் வர்க்கமூலம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 54872. ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 54872. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஈஸியாக தான். என்ன வந்துச்சு ஆன்சர்? 38. எல்லாருக்கும் வந்துச்சா? புரிஞ்சு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான தாடு தானே. ஸோ பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு வந்து 2ல் முடியுது. ஸோ 2ல் முடிஞ்சால் ஒரே ஆன்சர் தான் இருக்க முடியும். எதான் இருக்க முடியும்? 8 தான் இருக்க முடியும், அப்படி தானே. ஸோ 2ல் முடியுதுன்னா 8 மட்டும் தான், 512ன்றது. ஸோ நான் வந்து 8 போட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து கியூப் ரூட். ஸோ இப்போ கியூப்ன்றது 3 அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து விட்டுட்டு மீதி இருக்கிறத பார்க்குறேன். மீதி 54 இருக்குது. 54க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் கியூப் சொல்லி பார்க்குறேன். ஸோ 54ன்றது நமக்கு எந்த இடத்துல பேஸ் ஆகும், அந்த இடத்துல வரும், அப்படி தானே. 54 வரும். அதுக்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 3 கியூப் 27. அப்போ நான் வந்து 3 எங்க எடுத்துக்கிறேன். ஸோ 38 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். எனி டவுட்? கிளியர் தானே? 37 எப்படி வந்துச்சு? ஓகே, எஸ் மேம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்க, நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தெரியாம பண்றீங்கன்னா எடுத்துருங்க. மைக் ஆன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் கேட்க. ஓகே, ஸோ இது சப்போஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 0.027 என்ன வரும் பார்த்தோம் சொல்லலாம். கியூப் ரூட் ஃபைண்ட் த. ஓகே, இன் 54 ஹவு காட் 3. ஓகே, ஸோ இதுல என்ன வந்திருக்கு, 54 இருக்கு இல்லையா. நான் என்ன சொல்றேன், 54க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதுதான் பார்க்க போறேன். ஸோ 54ன்றது இந்த இடத்துல பிளேஸ் ஆகுது. அதாவது 27க்கும் 64க்கும் இடையில தான் வருது, அப்படி தானே. ஸோ அதாவது 27ஓடைய கியூப் ரூட் தான் நமக்கு வந்து 3, 64ஓடைய கியூப் ரூட் தான் நமக்கு வந்து 4, கரெக்டா? ஸோ அப்போ அந்த 54ன்றது இது 64க்கும் இந்த 27க்கும் இடையில தான் நமக்கு வந்து பிளேஸ் ஆகுது. நான் என்ன சொல்றேன், அந்த 54க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன வரும்? 27 தானே, கரெக்டா? ஸோ அப்போ கியூப் ரூட்டுக்குள்ள 27னா, ஸோ இதுக்கு உள்ள வந்து 27னா, அப்போ என்ன வரும் ஆன்சர் வெளியே வரும்போது 3 வரும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சா? லாஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் 4 இருக்குது. 4க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் கியூப் என்ன வரும்? 1 தான், கரெக்ட் தானே? ஸோ அப்போ 1ஓட கியூப் ரூட்னா 1 தான் வரும். அதான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். புரியுதா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கியூப் ரூட் ஆஃப் 0.027. ஸோ கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3யா 0.03யா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு முன்னால இங்க 1000 இருக்கு இல்லையா, 1000ஓடைய கியூப் ரூட் என்ன வரும்? 10 வரும். ஸோ என்ன பண்றாங்க, லாஸ்ட்ல 3 0 இருந்தா அதுக்கு பதிலாக ஒரு 0 எடுத்துக்கணும். அதுதான கான்செப்ட். ஸோ 100ஓடைய ஸ்கொயர் ரூட் என்ன, லாஸ்ட்ல 2 0 இருக்கு பதிலாக ஒரு 0 எடுத்துக்கணும். அகைன் 1க்கு 1 தான். ஸோ இங்க வந்து கியூப் ரூட்ல லாஸ்ட்ல 3 0 பதிலாக ஒரு 0 எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் பாருங்க, லாஸ்ட்ல வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, அப்படி தானே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 27.
ஸோ 27 நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் இந்த 3 டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ கியூப் ரூட்ல 3 டிஜிட்னா நமக்கு வெளியே வரும்போது 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க, 0.216 என்ன வரும்? கியூப் ரூட் 0.216 பார்த்துன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே தான், 0.6. வெரி குட். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்றோம், 216 கியூப் ரூட் என்னன்னு பார்க்குறோம். நமக்கு வந்து 6 வருது, அப்படிதானே? ஸோ 6க்கு முன்னால சாரி 6 வருது. ஸோ கியூப் ரூட்டுக்குள்ள 3 டிஜிட் தள்ளி நமக்கு புள்ளி இருக்குது. அப்போ நமக்கு வெளியே வரும்போது 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும், அப்படிதானே? ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதே மாதிரி ஸ்கொயர் கேட்டால் நம்ம வந்து பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன வரும், அது 0.6 வரும், இதுதானே? ஸோ சப்போஸ் வந்து ஸ்கொயர் கேட்குறாங்க, ஸ்கொயர்ல என்ன பண்ணலாம், 0.64 என்ன வரும், ஸ்கொயர் ரூட் 0.8 வரும், அப்படிதானே? ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் நம்ம கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம இப்போ கற்றுக்கும் போது ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 58,000 ஃபைண்ட் த கியூப் ரூட் என்ன வருங்க? இது 58,000 ஈக்குவல் டு என்ன வரும்? கியூப் ரூட் தான். ஸோ பாயிண்ட்ல வரும். ஓகேவா? 58 எப்படிங்க வரும்? ஸோ மீதி இருக்க நம்பருக்கு ஓகே தப்பு பண்ணவே தெரியும், அதெல்லாம் போட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 நம்பருக்கு பதிலாக சாரி 3 ஜீரோக்கு பதிலாக 1 ஜீரோ எடுத்துருவோம் நம்ம வெளியே. ஓகே, அகைன் 1 இருக்கு. 1ஓட கியூப் ரூட் என்ன? ஓகே, 1ஓட கியூப் ரூட் என்ன நமக்கு பார்க்கும்போது 1 தான். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 64,000 நீங்க இதுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதோட கியூப் ரூட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3 ஜீரோக்கு பதிலாக 1 ஜீரோ போட்டுக்கலாம். 64னா நமக்கு வந்து என்ன வரும், 4 வரும், அப்படிதானே? ஸோ 40ஓட கியூப் ரூட் தான் 64,000. ஆனா இப்படி கேட்டாங்க நமக்கு ஆன்சர் வராது. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ கவனமா இருக்கிறதுக்காக இதுனா என்ன வரும், பாயிண்ட்ல வரும், அப்படிதானே? ஸோ இது கிட்டத்தட்ட 30க்கும் 40க்கும் இடையில ஏதோ ஒரு வேல்யூ வரும். சம்திங் பாயிண்ட்ல தான் கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தப்பையும் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க, சிம்பிளிஃபை, சுருக்குக. சிம்பிளிஃபை 277 plus 3/8 of 432 divided by 24 plus 5 minus 11. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஒன் மினிட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா கொஸ்டினும் இப்படி தான். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாருமே சும்மா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் ஜஸ்ட் நம்ம கொஞ்சமாவது மூளை வேலை செய்யும். அதோட சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியும். ஓகே, நான் இந்த மாதிரி திங்க் பண்றேன், இப்படி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றது மைண்ட்ல அப்பவே ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்க எக்ஸ்ட்ரா போயிட்டு படிக்க வேணாம். ஓகேவா? Simplify 277 plus 3/8 of 432 divided by 24 plus 5 minus 11 bracket குள்ள.
ஓகே 286 வெரி குட். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது என்னன்னா, ஸோ தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு சம் சால்வ் பண்றேன். இப்படி ஒரு சம் இருக்கும் வச்சுக்கீங்களேன். சிம்பிளிஃபை கொடுத்துட்டு 10 plus 2 divided by 2 into 8 minus 5 இருக்குது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமா, ஸோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. 10 plus 2 என்ன 12. ஸோ 12 divided by 2 என்ன அகைன் 6 இன்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது 8 இருக்குது அப்படிதானே. 8 என்ன வரும் 48. 48 minus 5 என்ன 43ன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. ஆக்சுவலி இதுக்கு என்னன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க கால்குலேட்டரோ கம்ப்யூட்டரோ சரி எல்லாமே இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சால்வ் பண்ணும். ஸோ இது வந்து ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னக்குன்னா எங்கேயாச்சும் பிராக்கெட் இருந்துன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தான் வந்து சால்வ் பண்ணும். ஸோ பிராக்கெட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப், எங்கேயாச்சும் ஆஃப் இருந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், டி ஃபார் டிவிஷன். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சோ அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்கெல்லாம் மல்டிபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ஷன் எங்க இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரூல். ஸோ இப்போ இந்த இதை வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி இப்போ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் டிவிஷன் நமக்கு வந்து பிராக்கெட் இருக்கா இல்ல, ஆஃப் இருக்கா இல்ல, அப்போ எங்க வந்து நமக்கு டிவிஷன் இருக்கோ அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு தான் சால்வ் பண்ணணும் அப்படிதானே. ஸோ சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும், ஸோ இது வேணாம் 2 divided by 2 அப்படின்னா இங்க வந்து 1 வந்துடும் அப்படிதானே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 1 into 8 minus 5 10 ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ 10 plus 1 plus இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், மல்டிப்ளை எங்க இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ 1 into 8 8 ஆயிடுச்சு. அப்போ 10 plus 8 minus 5 இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அதை பண்ணணும். ஸோ 10 plus 8 18 minus 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 13 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ இங்க பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 24 plus 5 அப்படிதானே. ஸோ பிராக்கெட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் நமக்கு பிளஸ் இருக்குமே. ஸோ இந்த பிளஸ் மைனஸ்ல வந்து பெரிய டிஃபரெண்ட் வராது, ஆனால் மல்டிபிகேஷன் டிவிஷன்ல பெரிய டிஃபரெண்ட் வரும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா 24 plus 5 என்ன வரும் 29, 29 minus 11 18 வரும் அப்படிதானே. ஸோ அப்போ இங்க 18 போட்டுக்கலாம். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிட்டேன். ஸோ இங்க டிவைட் பை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் ஆஃப் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிதானே. ஸோ அப்போ இங்க ஒரு ஆஃப் இருக்கு. ஸோ ஆஃபோட மீனிங் என்னங்க, இன்று, அதுதான் அப்படிதானே. ஸோ 3/8 into 432. ஓகேவா? ஸோ நான் இங்கேயே சால்வ் பண்ணிடலாமா. ஓகே, ஒன் ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். ஸோ 432 இருக்குது, இங்க வந்து 277 பிளஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும், ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இங்க ஆஃப் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இங்க வந்து டிவிஷன் இருக்குது, இதுதான் பண்ணணும் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு நமக்கு, ஸோ நமக்கு இதை தான் இதோட சேம் டைம்ல பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் மட்டும் பண்றேன். ஸோ இதை பண்ணா நமக்கு என்ன வருது 3/8. ஸோ இதை வந்து என்ன கேன்சல் பண்ணலாம், ஸோ இங்க 8 இருக்குது, இங்க 43 இருக்கு இல்லையா. ஸோ 5 கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 34 வருமா, கரெக்டு தானாங்க. ஸோ 5 into 8 40. ஸோ 43 இருக்கு, மீதி 3. ஸோ 32 இருக்குது, 4 into 8 32. ஓகே. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 277 பிளஸ், ஸோ 3 into 54 என்னங்க வரும். ஸோ 3 into 54லாம் நீங்கள் வந்து சைடில் மல்டிப்ளை பண்ணிருக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா 3 into 50 plus 4 மாற்றிடணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இது கூட எழுதக்கூடாது, புரியக்காக சொல்கிறேன். ஸோ 3 into 50 என்ன வரும் 150. 3 into 4 12. 150 plus 12 162. புரிஞ்சா? ஓகேவா? ஸோ மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ 12 into 13 என்ன மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 ஸ்கொயர் அந்த மாதிரி போகலாம். ஸோ வேற நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ 12 into 15 ஒரு நம்பர் இருக்குன்னா 10 into 15 150 அப்படிதானே. 2 into 15
என்ன வரும் 30. ஸோ 180. ஸோ இந்த மாதிரி மைண்ட்ல கால்குலேட் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இன்ட்டு 54, 3 இன்ட்டு 50 150, 3 இன்ட்டு 4 12. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இந்த மாதிரி. ஸோ டிவைட் பை 18. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்படிதானே? ஸோ 168 டிவைட் பை 8, சாரி 162 டிவைட் பை 18 வரும். கரெக்டா? இந்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாமா? ஸோ இங்க நம்ம சால்வ் பண்ணா என்னங்க வரும்? ஸோ 18 இருக்குது. அப்படிதானே? எத்தனை டைம் இருக்குது? ஸோ 180 அப்படின்னா 10 டைம்ஸ். அப்படிதானே? அப்போ இது வந்து 9 டைம்ஸ் வரும். கரெக்டா? நான் எப்படி சொல்றேன்னா, இது நீங்க சால்வ் பண்ணா கூட 180 நமக்கு ஏதோ 180 பக்கத்துல இருக்குது. ஸோ 180னா நமக்கு வந்து 10 டைம்ஸ் வரும். அப்போ அதுல இருந்து ஒரு 18 தான் கம்மியா இருக்கு. அப்படிதானே? ஸோ அப்போ நான் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 9 வரும். அப்படிதானே? ஸோ நமக்கு இப்போ மீதி இருக்கிறது 277 பிளஸ் 9 என்ன வரும்? அப்போ 286. ஓகேவா? புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவா ஒவ்வொரு ஸ்டெப்பாவே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1 minute டைம். ஸோ இதுல இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கலாம். அப்படியே போர்ட் மாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வி போர்ட் மாஸ் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா இது? ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூலை வந்து பக்கத்துல பெருசாவோ உங்களுக்கு புரியுறமா வச்சுக்கோங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் போர்ட் மாஸ் மட்டும் சொல்லுவாங்க. ரீசெண்டா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல விங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேர் என்ன? விங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 5+3 இப்படி போட்டுருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த 5+3 தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சார் பிளஸ் தானே இருக்கு, இதை நம்ம லாஸ்ட் தானே பண்ணணும், இதை வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சப்போஸ் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு வேல்யூ பார்க்குறீங்க 2+5+3+2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க வேணாம். ஸோ டிவைட் பை 2 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பிராக்கெட், அதுக்கப்புறம் தான் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிகேஷன் அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பெரும்பாலும் கேட்கறது இல்லை. ரீசெண்டாக ஒரு கொஸ்டின்ல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் கூடவே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. So next question, same simplify question பண்ணுங்க. 1 minus 1/3 into 1 minus 1/4 into 1 minus 1/5. so up to எங்க வரும்னா 1 minus 1/9 is equal to என்ன? சரி 9 என்ன வரும்? சால்வ் பண்ணலாமா?
எஸ் 2/9. எத்தனை பேருக்கு ஆன்சர் வந்துச்சு? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. ஸோ இதை பார்க்க தான் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதில் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 1 - 1/3 என்னங்க? ஸோ அதாவது இங்கே 1 இருக்குன்னா மேலே கீழே 3 இருக்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம் அப்படி தானே. ஸோ அதாவது காமனாக எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 வரும். ஸோ கீழே 3 மல்டிபிள் பண்ணால் மேலே 3 அப்படி தானே. ஸோ அப்போ 1/3 வரும் அப்படி தானே. ஸோ இந்த வேல்யூ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், காமனாக கீழே 3 - 1 வந்து 2 இருக்குமா, கரெக்டா? ஸோ அப்போ 2/3 வரும். ஸோ அப்போ சேம் இந்த வேல்யூ என்ன வரும், அதே மாதிரி இந்த வேல்யூ நம்ம பண்ணோம்னா 4/4 - 1/4 வரும் அப்படிதானே. ஸோ இதை வந்து கீழே காமனா 4னா மேலே என்ன இருக்கும், 3 இருக்கும். ஸோ இதே தானே கண்டினியூ ஆகும். ஸோ அப்புறம் 1 - 1/5னா என்ன வரும், 4/5 வரும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் 5/6 வரும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி 1/9 வர போகுது அப்படின்னா 8/9 வரை வரணும், கரெக்டா? 8/9 வரை வரணும். ஸோ இது வந்து 5/6னா இது 6/7, இது வந்து 7/8, அது வந்து 8/9, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வருது. அப்போ இங்கே பாருங்க எல்லாத்துலேயுமே எல்லாமே மல்டிஃபிகேஷன் இருக்குது அப்படி தானே. ஸோ ப்ராக்கெட் போட்டாலே எல்லாமே மல்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எல்லா 3 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 4 கேன்சல் ஆயிரும். இந்த 5 கேன்சல், 6 கேன்சல், 7 கேன்சல், எல்லாம் கேன்சல் ஆகி போக மீதி என்ன இருக்கும், 8 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகி போக மீதி 2/9 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ 2/9 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? ஸோ பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும்போது யாராவது நோட் பண்ணலன்னா வெயிட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இல்லை மைக் ஆன்ல அது சொல்லலாம் கூட சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். 56 பிளஸ் ஸ்கொயர் ரூட் எல்லாமே. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 56, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 8, (64) இஸ் ஈக்குவல் டு என்ன? அவ்வளோதான். என்ன வந்துச்சு? 8. வெரி குட். ஸோ என்ன பண்ண, இது லாஸ்ட்ல இருந்தே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 56 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இங்க என்ன இருக்குது, மல்டிபிகேஷன் இருக்கு அப்படி தானே. ஸோ அப்போ 8 இன்டு 64ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 8 ஆயிடுச்சு, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து என்னது 64, அல்லது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 8 இன்டு 8 இருக்குன்னா வெளியே வரும்போது ஒரு 8 மட்டும் வரும் அப்படி தானே. ஸோ அதாவது 64னா ஒரு இது ஆக்சுவலி 64 நம்ம 8 இன்டு 8 எழுதி ஒரு 8 எடுத்துக்கிறோம், அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ 56 பிளஸ் இது என்ன வரும், 8 வரும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும், 64 இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா 56க்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ ப்ளஸ் வந்துட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வரும்போது இதுக்குள்ளன்னு சொல்லி வரும்போது 56க்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க பார்த்தோன்னே கண்ணை மட்டும் ஆன்சர் பண்ணிடலாம். 56ஓடைய நெக்ஸ்ட், ஓகேவா, பிளஸ்னால 56ஓட நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 64. அப்போ 64ஓடைய இது என்ன, 8. அதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन சேம் மாடல்ல ஒன்னு சால்வ் பண்ணலாமா? நம்பர் 4. ஸோ பார்த்தீங்கன்னா 58 பிளஸ் 31 பிளஸ் 21 பிளஸ்
11 ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு என்ன? ஓகேவா? இல்லைனா ஆர் சிம்பிளிஃபை என்ன வரும்? எயிட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொன்றா சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருந்தே சால்வ் பண்ணிட்டு போங்க. என்ன வரும்? 25 வரும். அப்படி தானே? சரி, 25 இருக்குது. ஸோ 25னா இது வந்து 5 வரும். ஸோ அப்போ இது வந்து என்ன வரும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 11 பிளஸ் 5ன்ற மாதிரி ஆயிரும். அப்போ இங்க வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 16 வரும். அப்படி தானே? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 16 வரும்போது இது 4 ஆயிரும். அப்போ 21 பிளஸ் 4ன்ற மாதிரி வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 25 வரும்போது என்ன வரும்? 5ஆ வந்துடும். அப்படி தானே? ஸோ 5 வரும். அப்புறம் வந்து 31 பிளஸ் 5ன்ற மாதிரி வரும். கரெக்டா? 31 பிளஸ் 5ன்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இது என்ன வரும்? 36. 36 தான் 6 வந்துடும். அப்போ 58 பிளஸ் 6ன்ற மாதிரி வரும். ஓகேவா? 58 பிளஸ் 6ன்ற மாதிரி வரும். சாரி, 58 பிளஸ் 6ன்ற மாதிரி வரும். அப்போ என்ன வரும்? நமக்கு 64 வரும் ஸ்கொயர் ரூட். ஸோ 64னா 8ன்னு வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ண அப்படி தான் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், 58க்கு அப்புறம் ஒரு பிளஸ்ஸை பார்த்துட்டீங்க, கண்டினியூவா இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது ரூட்டுக்குள்ள ரூட் வந்துட்டே இருக்குது. ஸோ இங்க வந்து பிளஸ் இருக்குது அப்படின்னு இருந்துட்டாலே நீங்க வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் 58க்கு நெக்ஸ்ட் உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, அவ்வளவுதான். ஸோ 58 பிளஸ் நீங்க பார்த்துட்டீங்க, எல்லாத்துலயும் பிளஸ் தான் இருக்குது, எல்லாமே ஸ்கொயர் ரூட் வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்குது, எல்லா த ஹோல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்துட்டாலே 58ஓடைய நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 64 தானே பெர்ஃபெக்ட். அப்போ 64 ஆன்சர் என்ன வரும்? 8 வரும். ஸோ 8 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? கிளியரா? ஏகா டவுட் இருக்கா அதுல? புரிஞ்சா? ஸோ புரிஞ்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, புரியலன்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க நம்ம வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சேம் இது மைனஸ்ல இருந்துச்சுன்னா சேம் கான்செப்ட்ல இதே மாதிரி கேட்குறாங்க, இதே மாதிரி ஹோல் ரூட் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு ரூட்டுக்குள்ளேயும் இன்னொரு ரூட் வந்துட்டே இருக்குது, பிளஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல வராது. ஸோ வேற கொஸ்டின்ல பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முந்தின பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 58 இருக்குன்னா 58க்கு முன்னால உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 49. அப்போ 49னா 7 தான் நமக்கு வந்து ஆன்சரா வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக சால்வ் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ சால்வ் பண்ணாமல் பார்த்த உடனே எப்படி போடுறது அப்படின்னா நமக்கு இதான் மெத்தட். ஓகே, next question. Find the value of square root of 0.25 divided by square root of 1.44 into 3.6 into 4.9 whole divided by 6.25. ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன? தமிழ்ல சொல்ல போனா மதிப்பு காண்க அப்படின்னு போட்டுக்கோங்க. மதிப்பு காண்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.25 டிவைட் பை 1.44 இன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.6 இன்டு 4.9. ஓகே, 4.9 டிவைட் பை 6.25. சாரி, இதுவும் ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25.
என்ன வந்துச்சு 0.06. வேற ஆன்சர்? ஜீரோ பாயிண்ட் 07, 0.06, 0.07. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் அதில் தான். ஓகே, 0.07 தான் ஃபர்ஸ்ட் வரணுக்கு. ஓகே, செக் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்? ஸோ சிம்பிள் தான், நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.25னா ஸோ 25 இருக்கு, அப்படி தானே? ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 0.5 வரும், அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் டிவைட் பை இது என்னங்க இருக்குது? 1.44னா 1.2. ஆக்சுவலி வந்து 144னா 12, அப்படி தானே? ஸோ 144ஓட ஸ்கொயர் ரூட்ன்றது நமக்கு வந்து 12. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1.2 வரும். ஸோ அதாவது 144 நமக்கு வந்து 12. ஸோ இங்க வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ 1.2. புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? 3.6 into 4.9. ஸோ இங்க தான் விஷயமே. ஸோ நமக்கு இப்போ 0.36 கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 0.36 கேட்டிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? 0.6 போட்டிருப்போம். அதே மாதிரி 0.49 கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 0.49 போட்டிருந்தாங்கன்னா நம்ம 0.7 போட்டிருப்போம், ஈஸியா பண்ணிருப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா வந்து 3.6, 4.9 கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 4.2ன்றது வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ 10 நமக்கு வந்து 100. ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது இது என்ன வரும்னா இது 36, இது வந்து என்ன வரும்? 7 வரும், கரெக்டா? ஸோ அதாவது 3.6 into நான் இங்க ஒரு 10 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலா வந்து 100 சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஒரு 10, இங்கேயும் ஒரு 10 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டு 4.9 into 10. ஓகேவா? ஸோ நான் ஈஸியா பண்றதுக்காக அப்புறம் நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன வரும்? 2.5, கரெக்டா? எடுத்துட்டாங்க. இது வந்து 25 வரும். ஸோ நமக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளினா வெளியே வரும்போது 1 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும்னா இது வந்து 0.5 டிவைட் பை 1.2 இருக்கட்டும். ஸோ இங்க தான் நமக்கு விஷயமே. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு 100 வந்து ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 100 வந்து நம்ம லாஸ்ட்ல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100னா வெளியே வரும்போது 10 நம்ம டிவைட் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து 36. ஸோ இந்த வேல்யூ 36 எழுதிக்கலாமா? ஸோ 36 into 49 எழுதிக்கலாம், அப்படிதானே? ஸோ 36 இங்க நமக்கு என்ன வரும்? என்ன வருங்க? 36னா 6 வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து 6 into 7 வரும், அப்படிதானே? ஸோ 6 into 7 by 2.5 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 ஆட் பண்ணிருக்கோம், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100 ஆட் பண்ணிருக்கோம், 2 10 ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதாவது ஜென்ரலா ஒரு 10 நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம், அப்படிதானே? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 0.5 by 1.2 இன்று இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஒரு 10ஆல டிவைட் பண்ணணும், கரெக்டா? ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு 10ஆல டிவைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 42னா 4.2 டிவைட் பை 2.5 சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு 12 இருக்கு, இங்க ஒரு 4.2 இருக்கு, அப்படிதானே? ஸோ 12ஐயும் 4.2 நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது இது வந்து என்ன 0.6ஆல கேன்சல் பண்ணலாமா? அதெல்லாம் கரெக்டா வரும். அப்போ இது 0.2 வரும். இது வந்து என்ன வரும்? 0.7 வரும். அதாவது 6 2s are 12.
6 2s ஆர் வந்து என்ன வரும் 12 வரும், 7 6 ஆர் 42 வரும் அப்படின்னா. ஸோ அந்த இதில் கேன்சல் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 0.5யும் இந்த 2.5யும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 5 இருக்கும் அப்படின்னா. ஸோ மீதி இருக்க நமக்கு 0.7 டிவைட் பை என்ன வரும் 1 வரும். ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு அதாவது 0.2 இன்ட்டு 5 என்ன வரும் 1 தானே. அப்புறம் மீதி இருக்கிறது 0.7. ஓகேவா. ஸோ இதுதான் இது வந்து ரொம்ப முன்னாடி கேட்ட ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ நமக்கு பார்த்த உடனே இதில் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 போட்டோன்னா அன்கான்சியன்ஸாகவே என்ன பண்ணுவாங்கன்னா 0.6ன்னு போட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் உங்கள் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்கதான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இந்த ஒரே ஒரு இடம் தான். ஓகே, புரிஞ்சா? எனி டவுட்? ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, டவுட் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், நம்ம போர்ட் மாஸ் ரூல் பார்த்ததுல இருந்தால். ஸோ அதோட நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 நினைக்கிறேன். 21/2 plus 30/2 minus 15/6 minus 15/6 equal to என்ன ஆர் சிம்பிளிஃபை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி பார்க்கறது, அப்புறம் இந்த இன்னொரு மாடல் வந்து ஸ்கொயர்ஸ்ல என்னெல்லாம் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ல வச்சு என்னெல்லாம் சம் கேட்குறாங்க என்னெல்லாம் பண்ணுறது மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இன்னும் சம்ஸ் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணுவோம். அது போக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சேம் சிம்பிளிஃபிகேஷன்லேயே இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. நான் சொன்னால ஆல்ரெடி a plus b the whole square formula, a square minus b square formula, a cube plus b. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அதையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு எடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.